பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ நாளைக்கு சார்பாய்வாளர் தேர்வு எழுத போற எல்லா மாணவர்களுக்கும் ஆல் த பெஸ்ட்பா. ஸோ நல்லபடியா எக்ஸாம் அட்டன் பண்ணுங்க. ஒரு சில கொஸ்டின்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் மட்டும் கொடுத்துறேன். இதுல எது எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த இதை எடுத்துக்கோங்க, சரிங்களா? ஏன்னா ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மெத்தடு ஃபாலோ பண்ணுவீங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச மெத்தடை உங்களுக்கு சொல்லிடுறேன். ஒருவேளை நீங்க எக்ஸாம் எழுதும் போது அப்படி எதுவும் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இந்த மாதிரி விஷயத்த நீங்க எடுத்துக்கோங்க, சரியாப்பா? சோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா கொஸ்டின் அட்டன் பண்றது எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு 5 கொஸ்டின் இருக்கு. 1 2 3 4 5 கொஸ்டின் இருக்கு. 6வது கொஸ்டின் நம்மளுக்கு தெரியல அப்படின்ற பட்சத்துல அதை விட்டுருங்க. டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க தயவு செஞ்சு. அந்த 6வது கொஸ்டினை விட்டுட்டு அப்படியே தொடர்ச்சியா அடுத்தடுத்த கொஸ்டின் வந்து அட்டன் பண்ணிட்டே வாங்க. 8வது கொஸ்டின் தெரியலன்னா விட்டுருங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஒரு 20வது கொஸ்டின் தெரியலன்னா விட்டுருங்க, அப்படியே லீவ் பண்ணிட்டே வாங்க. உங்களுக்கு எந்த கொஸ்டின் தெரிஞ்ச கொஸ்டினோ அதை வந்து வருஷப்படி நீங்க அட்டன் பண்ணிட்டு வந்துருங்க, சரிங்களா? சரி, இப்ப இதை எப்ப நம்ம திரும்ப இதை வந்து ஒரு செகண்ட் ரிவிஷன் பார்க்கலாம் அப்படின்னா தனியா ஒரு 15 மினிட்ஸ் வந்து கடைசியா ஒதுக்கிக்கங்கப்பா டைம். அப்போ மிச்சதுக்கு எப்படி டைம் ஒதுக்கலாம் அப்படின்னா உங்களுக்கு சராசரியா 2.5 மணி நேரம் வந்துட்டு எக்ஸாம் நடக்குது அப்படித்தானே? 2.5 மணி நேரம் அப்படின்றது உங்களுக்கு 120 ஒரு 150 மணி நேரம் உங்களுக்கு எக்ஸாம் சராசரியா இருக்கு, அப்படித்தானே? 150 நிமிஷம் 150 நிமிஷம் உங்களுக்கு எக்ஸாம் இருக்கு. இதுல வந்துட்டு நீங்க ஒரு ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு 100 கொஸ்டின் இருக்கும். 100 கொஸ்டின் வந்து ஜிகேவும் 40 கொஸ்டின் வந்து மேக்ஸ் இருக்கும். சோ உங்களுக்கு 1 hour 15 மினிட்ஸ் இருக்கு இல்லைங்களா? இதை வந்து நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு 90 மினிட்ஸ் நீங்க எடுத்துக்கோங்க, சரிங்களா? 90 மினிட்ஸ் வந்து 100 கொஸ்டின், ஏன்னா ஒன்னோட தானே உங்களுக்கு. சோ 100 கொஸ்டின் வந்து 90 மினிட்ஸ் எடுத்துக்கோங்க. 90 மினிட்ஸ் அப்படின்ற பட்சத்துல உங்களுக்கு சராசரியா 1.5 மணி நேரம் வந்துடும், சரியா? அதான் 90 மினிட்ஸ்ன்ற போது உங்களுக்கு சராசரியா ஒரு 1.5 மணி நேரம் வருதுன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஒரு 1.5 மணி நேரம் வருது. சோ இந்த 1.5 மணி நேரம் இதுக்கு ஒதுக்கிடுங்க. மிச்சம் இருக்கக்கூடிய 45 மினிட்ஸ் வந்து 40 கொஸ்டின் ஒதுக்கிடுங்க மேக்ஸுக்கு. சரி, அப்படி இல்லையா ஒரு 1 hour 20 மினிட்ஸ் 80 நிமிஷம் 100 கொஸ்டின் வச்சுக்கோங்க, சரியாப்பா? 1 hour 20 மினிட்ஸ்ல நம்ம இந்த 100 ஜிகே கொஸ்டின் அட்டன் பண்ணோம். சோ மிச்சம் இருக்க ஒரு 55 மினிட்ஸ் உங்களுக்கு பாக்கி இருக்கும். மேக்ஸுக்கு 40 சமுக்கு 1 மணி நேரம்ன்றது அதிகம் தான், சரியா? நான் சொல்றேன் உங்களுக்கு ஒரு 55 மினிட்ஸ் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்ற பட்சத்துல உங்களுக்கு அழகா 2 hours 15 மினிட்ஸ்க்குள்ள நீங்க முடிச்சிடலாம். இந்த லாஸ்ட் 15 மினிட்ஸ் வந்து நீங்க வந்துட்டு என்ன பண்றீங்க அப்படின்னா இந்த விட்ட கொஸ்டின்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அந்த கொஸ்டின்ஸ் வந்து ஒரு தடவை நீங்க பாத்துருங்க, சரியா? ஏன்னா 2வது தடவை பார்க்கும்போது நீங்க எந்த கண்ணோட்டத்துல பார்க்கணும் அப்படின்னா சுத்தமா தெரியாத கொஸ்டின் இருக்கும் பாத்தீங்களா? இப்ப ஏ பி சி டி அப்படின்னு 4 ஆப்ஷன் இருக்கும். இதுல வந்து சுத்தமா ஒண்ணுமே தெரியல அப்படின்னா ஏதாச்சும் 2 ஆப்ஷன் வந்து நம்ம எடுத்து விட முடியுமான்னு பாருங்க ஃபர்ஸ்ட். அதை மட்டும் யோசிங்க. ஒரு 2 ஆப்ஷன் எடுத்து விட முடியுமா? ஓகே, ரைட். அப்ப மிச்ச 2 ஆப்ஷன்ல தான் நம்ம வந்து ஒரு ஆன்சர் வந்துடும் அப்படின்ற நம்மளுக்கு ஒரு கன்க்ளூஷன் வந்துடும். இதுல என்னனாலும் நீங்க சூஸ் பண்ணிக்க, அது உங்க விருப்பம், சரியா? அது வந்து இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு சில நேரம் லக் யூஸ் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். இதுல நீங்க இது பண்ணுங்க, மிச்சபடி நம்ம வர்றத பாத்துக்கலாம். சோ இந்த மாதிரி ஒரு டைம் கால்குலேஷன் போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓரளவு கரெக்டா இருக்கும், சரியாப்பா? அதே மாதிரி நீங்க கொஸ்டின்ஸ் வந்து வாசிக்கும் போது கொஞ்சம் கவனமா வாசிக்கணும். கொஸ்டினோட எண்டிங் வரையும் வாசிக்கணும். ஏன்னா இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நீரில் கரையும் வைட்டமின்கள் கீழ்காண்பவைகளில் நீரில் கரையும் வைட்டமின்கள் எவை அல்ல அப்படின்னு சொல்லி கடைசி வைக்கலாம் ட்விஸ்ட், சரியா? அப்ப நம்ம பார்த்தோன்னே நீரில் காணும் வைட்டமின்கள், ரைட், போடுப்பா. பிசி எங்க இருக்கு? ஆப்ஷன் ஏலயே பி வச்சிருப்பாங்க. ஏன்னா நீரில் கரைகிறது பிசி தானே, ரைட் அடி அப்படின்னு சொல்லி அடிச்சிடக்கூடாது. ஏன்னா நம்ம கொஞ்சம் கொஸ்டினை வந்து கடைசி வரையும் பார்க்கணும். ஏன் அப்படின்னா குரூப் 1ல ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. குரூப் 1 எக்ஸாம்ல என்னன்னா 12:3 12:3 என்ற ரேசியோவிற்கான என்ற விகிதத்திற்கான முடிவு, அதாவது முடிவின் தலைகீழ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. கடைசி எல்லாருமே என்ன பண்ணோம், 12:3 அப்படின்ற விகிதம் மற்றும் விகிதாச்சாரம், விகிதம்னு வந்தோடனே எல்லாம் என்ன பண்ணோம், அடிச்சிட்டோம், ரைட். 1 4 4:1 போட ஆப்ஷன் ஏல 4:1, ரைட். ஆனா அவங்க கடைசியில கொஸ்டின்ல கேட்டிருந்தது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இவற்றின் தலைகீழ் என்னன்னு கொடுத்திருந்தாங்க. அது 1:4. அது ஆப்ஷன் பில இருந்துச்சு. ஆப்ஷன் டில கூட அவங்க வைக்கல. நம்ம என்ன நினைச்சோம், இங்க பாருங்க ட்விஸ்ட் வைக்கிறதுக்காண்டி நம்மளுக்கு இப்படி வைக்கிறாங்க போல ஆப்ஷன் பிலன்னு சொல்லிட்டு. பட் தலைகீழ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அப்ப வந்து கொஸ்டினை கொஞ்சம் கவனமா கடைசி வரையும் படிங்க. ஏன்னா 4 கொஸ்டின் நம்மளுக்கு ஈஸியா இருக்கும்போது 5வது கொஸ்டின் இப்படி அவங்க ட்விஸ்ட் வச்சிருப்பாங்க. இதை கொஞ்சம் கவனமா நீங்க பாத்துக்கோங்க. இன்னொன்னு என்ன அப்படின்னா இங்க ஆப்ஷன் ஏவை பார்த்துக்கிட்டு இங்க ஆப்ஷன் பின்னு ஷேர் பண்ணிடக்கூடாது, ஓஎம்ஆர்.
சரியா? இப்ப 1, 2, 3, 4 அப்படின்னு சொல்லி கொஸ்டின் இருக்கு அப்படின்னா ஆப்ஷன் ஏ ரைட், ஒண்ணுக்கு ஆப்ஷன் ஏன்னு சொல்லிட்டு கரெக்டா பில குறிப்போம். அப்படி குறிக்க கூடாது. இதுக்கு என்ன பண்றீங்க அப்படின்னா கொஸ்டின் நம்பரை மனசுல வச்சுக்கிட்டு நீங்க இதுல ஷேர் பண்ணுங்க. சரியாப்பா? இப்போ அததான் இப்போ 1ஆம் நம்பர் கொஸ்டின் பாக்குறோம் அப்படின்னா 1க்கு பி ரைட், அப்போ மனசுல ஏத்திக்கங்க 1க்கு பி, அப்போ 1ஆம் நம்பருக்கு பில ஷேர் பண்றோம் அப்படின்னு மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம இப்போ ஒரு 4வது கொஸ்டின் தெரியல அப்படின்னு விட்டுருப்போம். 5வது கொஸ்டினுக்கு நம்ம ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்ப நம்ம என்ன செய்வோம், ரைட் 5க்கு ஆப்ஷன் ஆன்சர் ஏ அப்படின்னு சொல்லிட்டு 4ல ஏ குறிச்சிருவோம் விட்டுறதுல. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வெறுமனா மைண்ட்ல ஏன்னு மட்டும் ஏத்தக்கூடாது, 5A அப்படின்னு நீங்க மனசுல வச்சுக்கோங்க. இப்ப 5A அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா கீழே இங்க பார்க்கும்போது 5A அப்படின்னு தான் வரும். நீங்க 5A மனசுல வச்சுட்டு 4 கிட்ட கை போகும்போது ஆட்டோமேட்டிக்கா மனசு சொல்லிடும். சரியா? 4 குறிக்க போற மாத்தி அப்படின்னு சொல்லிட்டு அப்போ 5A அப்படின்னு சொல்லிட்டு குறிச்சுக்கலாம். இன்னொன்னு அந்த ஷேடிங் வந்து ஃபுல்லா பண்ணுங்கப்பா. ஏன்னா திருத்த போறது வந்து உங்களுக்கு மிஷின் தான் திருத்தும், மனிதர்கள் திருத்த போறது கிடையாது. உள்ள அது ஜெராக்ஸ் மிஷின் மாதிரி இருக்கும். அந்த மிஷினுக்குள்ள விட்டோடனே ஆட்டோமேட்டிக்கா ஸ்கேன் பண்ணி உங்களுக்கான ஆன்சர்ஸ் வந்து அதுல வந்துடும். சரியா? அதனால நீங்க இந்த ஷேடிங்க கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து கொஞ்சம் நீங்க எப்படி ஹேண்டில் பண்றது அப்படின்னு சொல்லி யோசிச்சு பண்ணுங்கப்பா. வேற வந்து பாத்தீங்க அப்படின்னா அதாவது ஒரு சில கொஸ்டின்ஸ்ல எப்படி இருக்கும் அப்படின்னா எடுத்தோன்னே தெரியாத கொஸ்டினா இருக்கும். நீங்க போன எஸ்ஐ கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட கொஸ்டின்ல 5 கொஸ்டினுமே கரண்ட் அஃபேர். ஏன்னா அதாவது கரண்ட் அஃபேருக்கு நம்ம ஓரளவு தான் முக்கியத்துவம் கொடுத்துருக்கோம், அது அவங்களுக்கே தெரியும். 5 கொஸ்டின் கண்டிப்பா ஒரு கரண்ட் அஃபேர்ல தெரிஞ்சவங்க அடிச்சிருவாங்க. இப்ப தெரியாதவங்க இந்த 5 கொஸ்டினை பார்க்கும்போது ஒண்ணுமே தெரியல அப்படின்ற முடிவுக்கு வந்துருவாங்க. அப்படி வரக்கூடாது. ஏன்னா கஷ்டமான கொஸ்டின் முன்னாடி இருக்கும், ஈஸியான கொஸ்டினை கடைசியில ஃபிட் பண்ணிருப்பாங்க. சரியா? அதனால பார்த்தோன்னே நீங்க ஃபர்ஸ்ட் மனசு உடைஞ்சிடாதீங்க, ஐயோ ஒண்ணுமே தெரியலையே அப்படின்ற முடிவுக்கு மட்டும் எப்பயுமே வராதீங்க. நீங்க நல்லா படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கொஸ்டின் தெரியலன்னு வச்சுக்கோங்க, நீங்க நல்லா படிச்சிருக்கீங்கப்பா, உங்களுக்கு ஒரு கொஸ்டின் தெரியலன்னா தமிழ்நாட்டுல யாருக்குமே அந்த கொஸ்டின் தெரியாது. ஏன்னா எல்லாரோட மனநிலைமையும் அதை பார்க்கும்போது ஒன்னாதான் இருக்கும். வேணா கண்ணை மூடிட்டு உன்னை தொடும்போது ஒரு சில பேருக்கு கிளிக் ஆகும். அதாவது 9 கிரகங்களையும் உச்சம் பெற்ற ஒருவருக்கு தான் அப்படி கிளிக் ஆகும். அது நம்மளுக்கு தேவையில்லை. உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கஷ்டமா தெரியுது நீங்க படிச்சிருக்க பட்சத்துலதான் தமிழ்நாட்டுல எல்லாத்துக்குமே அந்த கொஸ்டின் வந்து கஷ்டமா தான் இருக்கும். அது பரபரப்பா மறுநாள் யூடியூப்ல பேசப்படும் அந்த கொஸ்டின். சரியா? அப்ப நீங்க எக்ஸாம் ஹாலுக்குள்ளேயே அந்த மைண்டை வந்து விட்டுறாதீங்க, இப்படி தெரியல அப்படின்ற மாதிரி மைண்டை விட்டுறாதீங்க. சரியாப்பா? சோ இன்னொன்னு, அடுத்து நீங்க போக போறிய எக்ஸாம் டைம் உங்களுக்கு 8 மணி வந்து கொடுத்துருக்காங்க உள்ள என்ட்ரி டைம். 10 மணிக்கு எக்ஸாம் ஆரம்பிச்சு 12 மணிக்கு முடியுது. அதுக்கப்புறம் மதியம் நம்மளுக்கு எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ஆரம்பிக்குது. சரியா? சோ நீங்க உங்களுக்கு 8 மணினா அங்க இருக்க 8 மணி டைமை நீங்க நோட் பண்ணிக்கங்க. சரியா? ஏன்னா நம்மளுக்கு 10 மணி வரையும் டைம் கொடுத்துருக்காங்கல்ல அப்படின்னு யோசிக்காதீங்கப்பா. உங்களுக்கான எக்ஸாம் டைம் 8 மணி தான். அதுக்கு தகுந்து பிளான் பண்ணிக்கங்க. அங்க 8 மணிக்கு இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. சரிங்களா? கவனமா போய் அட்டன் பண்ணுங்க. அடுத்து வந்து கடைசியா நம்ம பார்க்க போறது என்னன்னா உணவு. நைட்டு நல்ல பாஸ்மதி அரிசியில செஞ்ச பிரியாணியும் கத்திரிக்காவும் பிரெட் அல்வாவும் சாப்பிட்றாங்க. சரியா? நைட்டு கொஞ்சம் லைட்டான ஃபுட்டா எடுத்துக்கோங்க. ஏன்னா ஒரு நாள் தான் போயிட்டு வந்துட்டு மறுநாள் நைட்டு நம்ம ஞாயிற்றுக்கிழமை நைட்டு என்ன வேணுமோ நம்ம நாட்டுக்கு சாப்பிட வேண்டியதான். சரியா? அதனால இன்னைக்கு கொஞ்சம் லைட்டான ஃபுட்டா எடுத்துக்கோங்க. காலையில போகும்போது தயவு செஞ்சு சாப்பிடாம போயிடாதீங்கப்பா. சாப்பிடாம போயிடாதீங்க. ஏன்னா டென்ஷன் இருக்கத்தான் செய்யும் எல்லாத்துக்குமே. அதனால சாப்பிடாம போயிடாதீங்க. காலையிலயும் ஏதாச்சும் லைட்டா இட்லி தான்ப்பா பெஸ்ட். சரியா? சர்வதேச உணவு. காய்ச்சல் வந்தாலும் சரி, சளி பிடிச்சாலும் சரி, உடம்பு சரியில்லைனாலும் சரி, எதுனாலும் இட்லி தான். அதனால இட்லி சாப்பிடுங்க, தோசை லைட்டா சாப்பிடுங்க, புரோட்டா அந்த மாதிரி எதுவும் எடுத்துக்காதீங்க. போயிட்டு வந்து நம்ம நல்லபடியா சந்தோஷமா நல்லா சாப்பாடு சாப்பிட்டுக்கலாம். சரியா? வேற என்னப்பா, வேற அவ்வளவுதான். நாளைக்கு நல்லபடியா அட்டன் பண்ணுங்க எக்ஸாம். எல்லாத்துக்குமே ஆல் தி பெஸ்ட். கண்டிப்பா படிச்சதுதான் வரும். மதியத்துக்கு மேல புக் எடுக்காதீங்க. இங்க வருங்க, எக்ஸாம் முந்தின நாள் 10 மணி வரையும் படிக்கிறது, 12 மணி வரையும் படிக்கிறது தயவு செஞ்சு வேணவே வேணாம். இப்ப நீங்க இந்த டைம் யோசிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க யோசிக்கும் போது தெரிஞ்ச கொஸ்டினும் பதட்டத்துல வந்துட்டு நம்மளுக்கு தெரியாதுன்ற மாதிரி தோணும். எக்ஸாமுக்கு போறதுக்கு முன்னாடி இது என்ன படிச்சோம், பாரதியாரா பாரதிராசாவா, 99ஆ 98ஆன்லாம் இருக்கும். சரியா? அப்படிலாம் நினைக்கவே நினைக்காதீங்க. அங்க போய் ஆப்ஷன் பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஞாபகம் வந்துரும், கட்டாயம் ஞாபகம் வந்துரும், குழப்பவே குழப்பாது. அதனால இன்னைக்கு நைட்டு சனிக்கிழமை நைட்டு 12 மணி வரையும் படிக்கிறது, 1 மணி வரையும் படிக்கிறது, திரும்ப 2 மணி நேரம் தூங்கிட்டு போறது அப்படிலாம் இருக்காங்க.
மதியம் 1 மணியோட க்ளோஸ் பண்ணிருங்க புக்க. மதியம் 1 மணி போதும். 2 மணி வரையும் படிங்க மதியம் போதும். அதுவும் படிக்க வேணாம், ரிவிஷன் பண்ணுங்க. 2 மணிக்கு மேல என்னதான் நடந்தாலும் நீங்க புக்கை எடுக்காதீங்க தயவு செஞ்சு. நீங்க தூங்கி எந்திரிங்க, என்னமோ பண்ணுங்க, பாட்டு கேளுங்க, என்னனாலும் பண்ணுங்க. 2 மணிக்கு மேல புக் எடுக்காதீங்க. நாளைக்கு காலையில எந்திரிச்சு ஃப்ரெஷ்ஷா போய் எக்ஸாம் எழுதுங்கப்பா. போதும், படிச்சது போதும். சரியா? ரொம்ப கடைசி நேரத்துல டென்ஷன் ஆயிக்காதீங்க. ஆல் தி பெஸ்ட். நாளைக்கு எல்லாம் நல்லபடியா எழுதிட்டு வந்து நீங்க வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க, கால் பண்ணுங்க. அது உங்க விருப்பம் தான். சரியா? நம்ம நம்பர் தெரியுங்களா? 8667722090. சரிங்களா? நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இது பண்ணீங்க சார், நாங்க போயிட்டு வந்துட்டு எப்படி எழுதிருக்கோம்னு சொல்றோம் சார் அப்படின்னு சொல்லிட்டு. உங்க உங்க இதுக்காண்டி வெயிட்டிங்பா, உங்க ரிப்ளைக்காக. சரியா? நல்லபடியா எழுதிட்டு வாங்க, கண்டிப்பா சக்சஸ் பண்ணிடுவீங்க. எழுத எல்லாத்துக்கும் வேலை இருக்கு, நல்லபடியா போய் எழுதுங்க, டென்ஷன் இல்லாம மட்டும் எழுதுங்கப்பா. நன்றி.